8th சயின்ஸில் உள்ள பயாலஜியில் ஃபஸ்ட் லெசன் வந்து நுண்ணுயிரிகள். இப்போ நுண்ணுயிரிகள் அப்படின்னா என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மிக சிறியவையாக இருக்குமா. இதை நுண்ணோக்கின் உதவியால் மட்டும்தான் காண முடியும். நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்னென்னா நுண்ணுயிரியல். இந்த நுண்ணுயிர் வந்து அனைத்து இடங்களிலும் காணப்படும். எக்ஸாம்பிள், நீர்னா குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள். மண் மற்றும் நம் உடலுக்குள்ளேயும் கூட காணப்படுதாம். இது வந்து சூழ்நிலையின் போது செயல்பட துவங்குமா. சாதகமான சூழ்நிலையின் போது நுண்ணுயிர்களை பற்றி 5 பிரிவுகளின் கீழ் நாம் படிக்கலாம். அது என்னென்னா, நுண்ணுயிர்கள் வந்து 5. அந்த 5 என்னென்னா வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா. இப்போ வைரஸ் அப்படின்னா என்னென்னா, வைரஸ் அப்படிங்கிற மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆன மிக சிறிய துகள். இது வந்து உயிருள்ளதாகவும் இருக்கும், உயிரற்றவையாகவும் இருக்கும். லத்தீன் மொழியில் வைரஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ்கள் வந்து செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி ஆகும். வைரஸ் பற்றிய படிப்புக்கு வந்து வைராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ்கள் வந்து பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சின்னதாக இருக்கும். வைரஸ்கள் வேறுபட்ட வடிவமுடையதாக இருக்கும். அது என்னென்னா கோள் வடிவம், கோள வடிவம் அல்லது பிற வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வைரஸோட அமைப்பு வந்து மையப்பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டு இருக்குமா. அதை சுற்றி புரத உரை வந்து இருக்கும். சில வகை வைரஸ்களில் அப்புரத உரை வந்து சூழ்ந்து புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இதால் வந்து உரை காணப்படுமா. இவ்வுரை வந்து கூர்முனை போன்ற அமைப்புகளாக இருக்குமா. வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகிறதாம். வைரஸ்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை வந்து உருவாக்கும். இதோட பண்பு என்னென்னா, வைரஸ்கள் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வந்து கொண்டிருக்கும். இப்போ உயிருள்ள பண்புகள் என்னென்னா வெப்பம், வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றோட இது வந்து வினை புரியுமா. ஓம்புயிரியின் செல்லின் உள்ளேயே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை வந்து உருவாக்குமா. இது உயிரற்ற பண்பு என்னென்னா, தன்னிச்சையான சூழ்நிலையில் இவை செயலற்ற நிலையில் வந்து காணப்படும். படிகமாக்கி பிற உயிரற்ற பொருட்களைப் போல நீண்ட நாட்கள் வந்து வச்சுருக்குமா. இதுதான் வைரஸ். அதுக்கடுத்து பாக்டீரியா வந்து ஒரு செல்லாலான ப்ரொக்கேரியேட்டுகள், அதாவது உட்கரு அற்றவை ஆகும். இது பூமியின் ஃபஸ்ட்டு தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுது. இதை வந்து மொனிரா அப்படிங்கிற பட்டியலில் வந்து வச்சுருக்காங்க. பாக்டீரியாவை பற்றிய படிப்புக்கு பேர் வந்து பாக்டீரியாலஜி. பாக்டீரியா வந்து 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் வரை அளவுடையதாக இருக்கும். சுவாசத்தின் அடிப்படையில் இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா. காற்று சுவாச பாக்டீரியாவுக்கு அது வந்து சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் தேவைப்படும். காற்றில்லா சுவாச பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. இப்போ செல்லோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா, பாக்டீரியா செல் சுவர் அப்படிங்கிற வெளி அடுக்குன்னு இருக்கும். உட்கரு பொருட்கள் வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கரு சவ்வு வந்து இதில் காணப்படாது. சைட்டோபிளாசத்தில் வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் வந்து குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் வந்து காணப்படும். இதில் வந்து புரத சேர்க்கை வந்து 70S வகை ரைபோசோம்கள் வந்து நடைபெறுகிறதாம். பிற நுண்ணுயிரிகள் வந்து மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், எண்டோபிளாச வலைப்பின்னல் ஆகியவை காணப்படாது. இதில் வந்து கச இலையினால் வந்து இடப்பெயர்ச்சி வந்து செய்யும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாக்டீரியா வந்து செல்லை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க. இப்போ பேசில்லை அப்படின்னா கோல் வடிவ பாக்டீரியாவாம். இது வந்து எடுத்துக்காட்டு கோல் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். அதே மாதிரி ஸ்பைரில்லம் அப்படின்னா சுருள் வடிவ பாக்டீரியா. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. காக்கை அப்படின்னா என்னென்னா கோலம் அல்லது பந்து வடிவ பாக்டீரியா தான் காக்கை. இது வந்து ஒட்டி கொண்டு இணைகளாகவோ, அதாவது டிப்ளோகாக்கஸ் ஆகவும், சங்கிலி வடிவில்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆகவும், கொத்தாகனா ஸ்டைபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விப்ரியோ அப்படின்னா கமா வடிவ பாக்டீரியா. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து விப்ரியோ காலரா. மேலும் இது கச இலைகளோட எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியாக்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஒற்றை கச இலை அப்படின்னா ஒரு முனையில் மட்டும் கச இலை இருக்குமா. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து விப்ரோ காலரா. ஒரு முனை கற்றை கச இலை அப்படின்னா ஒரு கச இலை வந்து ஒரு முனையில் மட்டும் கத்தையாக இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூடோமோனாஸ். இருமுனை கற்றை கச இலைனா 2 முனைகள்லையும் கற்றையாக இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ரோடோஸ்பைரில்லம் ரூபரம். சுற்று கசையிலைனா பாக்டீரியா செல் சுவரை சுற்றி கசையிலை காணப்படுறது, அதான் எக்கோலை. கசையிலை அற்றவைனா இல்லை கசையிலையே காணப்படாது. எடுத்துக்காட்டு வந்து
கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியாக்கள் வந்து பல வழிகளில் தமது உணவை வந்து பெறுதான். ஒன்று வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக, இன்னொன்று பாக்டீரியங்கள் தனது உணவை தாங்களே தயாரித்து கொள்ளுதான் அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக. எடுத்துக்காட்டு வந்து சைனோ பாக்டீரியா வந்து சொல்கிறாங்க. இது வந்து அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் வந்து சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்கள், அதாவது அம்மோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதை பயன்படுத்தி உணவை தயாரிக்குமா. இந்த செயல்முறைக்கு தான் வேதி தற்சார்பு உணவு ஊட்டம் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பாக்டீரியங்கள் வந்து கூட்டுயிர் வாழ்க்கை முறையை வந்து மேற்கொள்ளும். எடுத்துக்காட்டு மனிதனோட குடலில் வாழும் எக்கோலை பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் வந்து இனப்பெருக்கம் செய்தான். இது வந்து இரண்டாம் பிறத்தல், பலவாக பிறத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பூஞ்சை வந்து யூகேரியட் வகையை வந்து சேர்ந்தது. இதில் பச்சையம் வந்து காணப்படாது. இது வந்து ஒளியற்ற சூழலில் வந்து வளரும். பூஞ்சைகள் வந்துக்கு ஒரு செல் உயிரி, எடுத்துக்காட்டு வந்து ஈஸ்ட்டு. பல செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு வந்து பெனிசிலியம். இது வந்து அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுமா. இது வகைப்பாட்டியலில் இவை பூஞ்சைகள் வந்து உலகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கான். பூஞ்சைகளை பற்றிய படிப்புக்கு வந்து மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. எடுத்துக்காட்டு வந்து காளான்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகளில் சுமாராக 70,000 சிற்றினங்கள் வந்து இருக்கான். பூஞ்சை வந்து ஒரு செல் பூஞ்சை வந்து ஈஸ்ட்டை பற்றி மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட்டுகள் வந்து வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுதான். ஈஸ்ட்டு வந்து சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்கள்லையுமே வளரும். இவற்றில் உள்ள செல்கள் வந்து முட்டை வடிவமுடையவாக இருக்கும். அவை சுவர் மற்றும் உட்கருவை பெற்றிருக்கும். சைட்டோபிளாசம் துகள் போன்றது. அதனுள் வாக்குவோல்கள் செல்லும் நுண்ணுறுப்புகள், கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் இதெல்லாம் காணப்படுமா. சைமேஸ் அப்படிங்கிற நொதியோட உதவியால் ஈஸ்ட் வந்து நொதித்தலில் வந்து ஈடுபடுது. இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கும். மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் வந்து செய்யுமா. அதுக்கடுத்து வந்து ஆல்கா, பாசி. இது வந்து யூகேரியட் உயிரினம். ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் வந்து காணப்படும். அதிக அளவில் பசுங்கணிகத்தை வந்து பெற்றிருக்கும். இதுவும் ஏரிகள் மற்றும் குளங்களோட மேற்பரப்பில் தான் காணப்படும். இதை வந்து அதனால் இதை ஆல்காக்களை வந்து நீர்ப்புற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். பசுங்கணிகங்களோட உதவியோட தங்களுக்கான உணவை தயாரித்து கொள்ளுமா. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகள் கொண்டிருக்கான். ஆல்காவை பற்றிய படிப்புக்கு வந்து ஆல்காலஜி, அதாவது பைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்காக்களோட அளவு 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரை இருக்குமா. இது ஒரு செல்லாலான நுண்ணியவைக்குனா கிளாமிடோமோனஸ், அல்லது பல செல்களாலான பெரிய அளவுடையதாக இருந்தால் சர்க்காசம் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. ஒரு செல்லாலான ஆல்காக்கள் வேறுபட்ட வடிவங்கள், அதாவது கோள வடிவம், கோல் வடிவம், சுழல் வடிவத்தை வந்து பெற்றிருக்கும். பல செல்களாலான ஆல்காக்கள் வந்து இலைகளுடன் கிளைத்து காணப்படுதான். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பல செல் ஆல்காக்கள் பற்றி வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசி. இது வந்து முட்டை வடிவம், கோள வடிவம் அல்லது பேரிக்காய் வடிவம் சொல்கிறாங்க. இதுவும் குளங்கள், சாக்கடைகள், ஏரிகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் வாழுமா. இது வந்து ஆல்காக்கள் வந்து பேரிக்காய் வடிவமுடையவையாக இருக்கும். இது வந்து குறுகிய முன்பகுதிகளையும் அகன்ற பின்பகுதிகளையும் வந்து கொண்டிருக்கும். இதோட செல்லு வந்து செல்லுலோஸால் ஆன மெல்லிய உறுதியான செல் சுவரினால் சூழப்பட்டிருக்குமா. செல் சுவருக்குள் பசுங்கணிகத்திற்கும் இடையே சைட்டோபிளாசம் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கிளாமிடோமோனோஸின் பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம் வந்து நடைபெறுமா கிளாமிடோமோனோஸில். புரோட்டோசோவானா கிரேக்க மொழியா. புரோட்டோஸ் அப்படின்னா முதல்லாம், சோவான்னா விலங்கா. ஒரு செல் யூகேரியாட்டுகளாகும். இது வகைப்பாட்டியலில் புரோட்டிஸ்டா என்னும் உலகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கான். புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு வந்து புரோட்டோ விலங்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 முதல் 200 மைக்ரான் அளவுடையதாக இருக்கும். புரோட்டோசோவான் வந்து சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்கான். அந்நுண்ணுறுப்புகளோட இயக்கம், உணவூட்டம் மற்றும் இதர பணிகளை செய்வதற்காக பயன்படுகிறதான். புரோட்டோசோவாக்களோட வகைகள் வந்து சிலியேட்டா வகைனா சிலியேக்களால் இடம்பெயர்தான். எடுத்துக்காட்டு பாரமிசியம். பிளாஜெல்லடா அப்படின்னா கசை இலைகளால் இடம்பெயர்தான். எடுத்துக்காட்டு வந்து யூக்ளினா. சூடோபோடியானா போலிக்கால்கள் மூலமாக இடம்பெயரும். எடுத்துக்காட்டு அமீபா. ஸ்போரோசோவா அப்படின்னா ஒட்டுண்ணிகள் மூலமாக இடம்பெயரும். பிளாஸ்மோடியம். அதுக்கடுத்து இதோட அமைப்பு வந்து அமீபா வந்து ஒரு செல்லாலான உயிரினம். இது குளத்தில் உள்ள நீரில் வந்து காணப்படும். ஒழுங்கற்ற வடிவமுடையதாக இருக்கும். இதில் வந்து செல் சவ்வு,
அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் மற்றும் உட்கருவை கொண்டிருக்குமா. அமீபா அப்படிங்கிறது போலிக்கால்கள், அதாவது லத்தீனில் வந்து பொய்க்கால்கள்னு சொல்லுமா. போலிக்கால்கள் மூலமாக வந்து இது வந்து இடம்பெயரும். ஒரு புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இரையை, அதாவது ஆல்காவை பிடிக்க வந்து உதவுதான். சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் கழிவு நீக்கத்திற்கு உதவுது. இணைவு மற்றும் ஸ்போர் உருவாகுதல் முறையில் அமீபாவில் வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறுமா. பிரியான்கள் அப்படின்னா என்னென்னா, பிரியான் அப்படிங்கிறது வந்து புரதத்தால் ஆன தொற்று துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லையா, அதனால் நோய் தொற்று வந்து ஏற்படுத்துவதில்லையா. பிரியான்கள் பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதமா. மூளையோட அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இது நோய்களை வந்து ஏற்படுத்துமா. எடுத்துக்காட்டு வந்து குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய். மற்றும் ஒரு நோய் வந்து என்ன, குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உண்ணிகளோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விரியான் அப்படிங்கிறது ஒரு முழுமையான வைரஸ் துகளாம். இது வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்கிறாங்களாம். வெளிப்புறத உரையையும் நியூக்ளிக் அமிலத்தில் உள்ள டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உடைய உட்புற மையத்தையும் கொண்டிருக்குமா. இதோட வைரஸ்கள் வந்து விரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. விரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை வந்து ஏற்படுத்துமா. நுண்ணுயிரிகளோட பயன்பாடு. நுண்ணுயிரிகள் வந்து மருத்துவம், விவசாயம், தொழிற்சாலை மூணுலையுமே பயன்படும். இப்போ மருத்துவத்தில் என்ன பயன்பாடுனா, நுண்ணுயிரிகளை வந்து எதிர் உயிர்கொல்லி, அதாவது ஆன்டிபயாட்டிக் தடுப்பூசி வந்து பெறுகிறோமா. எதிர் உயிர்கொல்லிகள் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்னென்னா, ஆன்டி அப்படின்னா எதிராக அப்படின்னு கூறலாம். எதிர் உயிர்கொல்லி அப்படின்னு பிற உயிரினங்களுக்கு நஞ்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருள். முதல்ல எதிர் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் அப்படிங்கிறத சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் அப்படிங்கிறவர் 1928 வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து எதிர் உயிர்கொல்லியான இரத்த பென்சிலியம் கிரைஜோசினம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டதான். இது வந்து டெட்டனஸ், அதுக்கப்புறம் டிப்தீரியா நோய்களை வந்து குணப்படுத்துமா. ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற எதிர் உயிர்கொல்லி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுதான். இது பல்வேறு வகையான பாக்டீரியாக்களோட தொற்றுக்கு சிகிச்சையாக பயன்படுதான். எடுத்துக்காட்டு ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தடுப்பூசி வந்து இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிர்கள்லேருந்து தயாரிக்கப்படுதான். தடுப்பூசியை கண்டுபிடிச்சது வந்து எட்வர்ட் ஜென்னர். அவர் ஃபஸ்ட்டு பெரியம்மை நோய்க்காக தான் தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காரு. வேக்சினேஷன் அப்படிங்கிற சொல்லு வந்து இவரால் தான் உருவாக்கப்பட்டதான். வேக்சினேஷன் அப்படிங்கிற நோய் தடுப்பு என்று அழைக்கப்படுகிறதாம். வேக்சினேஷன்னா நோய் தடுப்பு. எடுத்துக்காட்டு தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபல்லா ஆகிய நோய்களுக்கு MMN தடுப்பூசியும், காச நோய்க்கு வந்து BCG தடுப்பூசியும் போடுறாங்க. BCG அப்படின்னா பாசில் கேலமைட் ஜெரின். விவசாயத்தில் வந்து நுண்ணுயிர் எப்படி பயன்படுதுன்னா, உரங்கள் தயாரிக்க வந்து பயன்படும். அந்த கழிவுகளை சிதைச்சு நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப்பொருட்கள் மட்கும் கழிவுகளில் இருந்து வெளியேறி மண்ணை வளமுடையதாக்கிறதாம். இந்த உரம் தான் இயற்கை உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னா என்னென்னா, பயறு வகை தாவரங்களில் உள்ள வேர் முடிச்சுகளில் உள்ள ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியாங்கள் வந்து வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களோட வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கான். இந்த நைட்ரேட்டுகளை மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துதான். மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியாக்களான சைனோபாக்டீரியம், நாஸ்டாக் போன்றவை உயிரியல் முறையில் நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தும். அப்போ நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் எதுனா சைனோபாக்டீரியாவும் நாஸ்டாக்கும். உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், அதாவது தீங்கு உயிரியிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க வந்து நுண்ணுயிரிகள் வந்து உதவுதான். அதில் வந்து பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் அப்படின்னா PT பஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துமா. ட்ரைகோடெர்மா அப்படின்னா பூஞ்சை. இது வந்து வேர்களில் வந்து பாதுகாப்பளித்து தாவர நோய்க்கிருமிகளை வந்து கட்டுப்படுத்துமா. பாக்குலோ வைரஸ் அப்படின்னா என்னென்னா, பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளை வந்து தாக்குது. கழிவு தொழிற்சாலைகளில் வந்து நைட்ரோஃபாக்டர் அப்படிங்கிற சிற்றினம் காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு மெத்தனோ பாக்டீரியாங்களை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். அதே மாதிரி காற்றில்லா சுவாச பாக்டீரியாக்களினால் சிதைக்கப்படும் பொழுது மீத்தேனுடன், அதாவது உயிரி வாயு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் உற்பத்தியாகுமா. இந்த பாக்டீரியாக்கள் வந்து மெத்தனோஜென்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்காக்கள் மற்றும் திராட்சை ரசம் தயாரிப்பு. ஆல்கா பானங்களில் ஈஸ்டோட உதவியால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுதான். நொதிக்க வைக்கப்பட்டு திராட்சையில் உள்ள சர்க்கரை ஈஸ்டினால் நொதிக்க வைக்கப்பட்ட அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை வந்து நொதிக்க வைப்பதன் மூலமாக தான் பீர் வந்து தயாரிக்கிறாங்களாம்.
ஆழி தாவரங்கள் கட்டுக்குள்ளாக கட்டுப்பட்டு நீரினுள் வைக்கப்பட்டு தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியாக்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துதான். இது மிருதுவாக்குதல் எனப்படும். லெனின் நூல் இலைகள் இந்த நார்களிலிருந்து தான் தயாரிக்கப்படுதாம். சூடோமோனாஸ் ஏருஞ்சினோசா அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறாங்களாம். எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் தயிர் மற்றும் பன்னீர் தயாரித்தல். லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாறி அதனால் பால் கெட்டியாகி தயிராக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனிதனோட குடலில் வாழும் லாக்டோபாசிலஸ் அசிட்டோஃபிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா உணவு செரிமானத்திற்கு உதவுதான். அதே மாதிரி மனிதனோட குடலில் வாழும் எக்கோலை பாக்டீரியம் விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்வதில் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோன்னா, உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு 2 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஒன்று பாரம்பரிய நுட்பம், இன்னொன்று நவீன நுட்பம். பாரம்பரிய நுட்பம் அப்படின்னா என்னென்னா, நொதித்தல், ஊற வைத்தல், அந்த மாதிரி கொதிக்க வைத்தல், இனிப்பிடுதல். அதை நவீனப்படுத்துதல் அப்படின்னா என்னென்னா பதப்படுத்துதல். அதுக்கப்புறம் உணவு தயாரிப்புக்கு ப்ரொக்கேரியாட்டுகள் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீங்கு தரும் நுண்ணுயிர்கள் அப்படின்னா இது தோலில் ஏற்படும் வெட்டுக்காயங்கள் மற்றும் வாய் அல்லது மூக்கின் வழியே உடலில் நுழைந்து நோய்களை ஏற்படுத்துதான். எடுத்துக்காட்டு வைரஸினால் உண்டாகும் ஃப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நுண்ணுயிரிகள் தாவரங்களில் உண்டாக்கக்கூடிய நோய் என்னென்னா சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற நோய் நுண்ணுயிரி அந்த நோயை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரியோட பேர் சாந்தோமோனஸ் ஆக்சடோனோபோடைஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இது காற்று அல்லது நீர் மூலமாக பரவும். இதோட அறிகுறிகள் என்னவாக இருக்குன்னா இலைகள், தண்டுகள் மற்றும் கனிகளில் சிதைவு உண்டாகும். இதை தடுக்கும் முறைகள் தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தணுமா. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ளைட் நோய். இது பைட்டோபைத்ரோரா இன்பெஸ்டன்ஸ் அப்படிங்கிற பூஞ்சையினால் உருவாகுது. காற்று மூலமாக உருவாகும். இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னா கிழங்குகளில் பழுப்பு நிற புண்கள், அதாவது கொப்பளங்கள் காணப்படுமா. தடுக்கும் முறை பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தணுமா. அதே நுண்ணுயிரி விலங்குகளில் உண்டாக்கும் நோய் அப்படின்னா என்னென்னா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் கால்நடைகளுக்கு வரும். அது ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி பேர் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இது பரவும் முறை அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலமாக பரவுமா. இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னா மூச்சு விடுவதில் சிரமம், சுய நினைவின்மை, பசியின்மை உருவாகும். தடுக்கும் முறை ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி போடணும். வாய் மற்றும் கால் குழம்பு நோய். இது ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி ஆப்தோ வைரஸ். இது வைரஸ். பரவும் முறை காற்று மற்றும் விலங்கு காரணிகள். அறிகுறி காய்ச்சல், வாய் கொப்பளங்கள், எடை இழத்தல், பால் உற்பத்தி குறைதல். தடுக்கும் முறை எஃப்எம்டி தடுப்பூசி போடணுமா. மனிதர்களுக்கு நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய் காசநோய். காசநோய் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிர் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. காற்று மூலம் நோய் தொற்றுடைய மனிதர்களோட சளி மூலமாக பரவும். இதை அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியான இருமல், இரத்தத்துடன் கூடிய சளி, எடை இழப்பு, மூச்சு திணறல். தடுப்பூசி பிசிஜி தடுப்பூசி. அதுக்கடுத்து காலராவோட நோயை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி விப்ரோ காலரா அப்படிங்கிற பாக்டீரியா. இது எதன் மூலமாக பரவுனா ஈக்கள் மூலமாகவும் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமாகவும் பரவும். அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீர் இழப்பு. காலராவுக்கு எதிரான தடுப்பூசி தன் சுகாதாரம் வேணும். சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காற்றின் மூலமாக பரவும். அறிகுறி சளி, ஒழுகுதல், தும்முதல். தடுப்பு நோயாளிகளை தனிமைப்படுத்தணும். ரேஃபிஸ் ரெப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸ் மூலமாக பரவும். விலங்கு கடிப்பதால் வருது. காய்ச்சல், மாயத்தோற்றம், பக்கவாதம், உணவை விழுங்க இயலாமை. தடுப்பு ரேஃபிஸ் நோய்க்கான எதிரான தடுப்பூசி போடணும். அமீபிக் சீதபேதி. இது எண்டோபீமா ஹிஸ்டாலைட்டிகா அப்படிங்கிற புரோட்டோசோவானால் உருவாகும். உணவு, நீர் மற்றும் ஈக்கள் மூலமாக வரும். அறிகுறி கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம் வரும். தடுக்கும் முறை முறையான தூய்மையாக பராமரித்தல் மற்றும் மெட்ரோடயாலசஸ் என்னும் எதிர் உயிர்கொல்லியை பயன்படுத்தணும். மெட்ரோனி டயாசோல் அப்படிங்கிறத.
மலேரியா வந்து பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவால் உருவாகும். பெண் அனாபிளஸ் கொசுனால் வந்து உருவாகும். குமட்டல், வாந்தி, கடும் காய்ச்சல் வந்து ஏற்படும். மலேரியாவிற்கு எதிரான குயினைன் அப்படிங்கிறதும் குளோரோகுயினைன் மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்ளலாமா. மேலும் கொசுக்களை விரட்டும் களிம்புகள், அதாவது விரட்டிகள், கொசு வலைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து புக் பேக்கு. நுண்ணுயிர்கள் வந்து மைக்ரானில் அளவிடப்படுகிறது. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றது எதுனா வைரஸ். பாக்டீரியா வந்து ஒரு ப்ரொகாரியோட்டிக் நுண்ணுயிர். பாக்டீரியாக்களோட வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கலாம். மனிதர்களுக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிர் எதுனா இன்ஃப்ளூயன்சா. பென்சிலியம் கிரைசோ பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பென்சிலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியான்கள் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ் வந்து விரியான்கள். நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கியின் உதவினால் காண முடியும். ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியா வந்து ஒற்றை கசையிலை. இப்போ சரியா தவறா? நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை நோய் கிருமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. பெண் அனாபிளஸ் கொசுக்களால் டெங்கு வைரஸ் கிருமிகள் பரவுது. இது வந்து தவறு. டெங்கு பரவாது, மலேரியா வந்து பரவும். சின்னம்மை வந்து ஒரு தொற்று நோய். கரெக்டு. சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளினால் பரவுது. இது தவறாது. பூச்சிகளினால் பரவாது, காற்று மற்றும் நீர்னால் பரவும். ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சரி. பொறுத்துக. நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா வந்து ரைசோபியம். காசநோய் வந்து பாக்டீரியானால் உருவாகும். குரு அப்படிங்கிறது பிரியான். ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது லாக்டோபாசிலஸ் அசிட்டோபிளஸ். எட்வர்ட் ஜென்னர் வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பார். கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. மலேரியா வந்து புரோட்டோசோவாவினால் உண்டாகிறது. சரி. இந்நோய்கள் வந்து கொசுவின் உதவினால் வந்து பரவுது. சரி. ஆல்காக்கள் பிறப்புறுப்பு உயிரிகளாகும். சரி. இவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. தவறு. பச்சையத்தை பெற்றிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். செகண்ட் வந்து கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு.